ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய திருப்பெயரில் இப்போ நாம் 7வது திருப்பெயர் 7வது நாமாவை பார்க்குறோம். சங்கதாரினே நமஹா. சங்கை ஏந்தியவனுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவினுடைய பொருள். சங்க சங்கு, தாரி ஏந்தியவன். பகவான் மகாசாஸ்தா தன்னுடைய தாயாரைப் போலவே தானும் தனது இடது கையில் வெண்ணிறமான வரம்புரி சங்கை ஏந்தின்னு இருக்காராம். அந்த சங்கு வேத உருவமானது. அதனுடையதான அந்த வெண்மை சத்தியத்தை குறிக்கிறது. இந்த சங்கத்தில் பிரம்மா, விஷ்ணு, சந்திரன், சூரியன், வருணன், பரமேஸ்வரன், பிரஜாபதி, கங்கை, சரஸ்வதி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீர்த்த தேவதைகளும் வசிக்கிற காரணத்தினால சங்கத்தை பூஜையில் ரொம்ப முக்கியமாக வைத்துக்கொள்கிறதான பழக்கம் நம்மக்கிட்டக்க இருக்குது. நிறைய பேருக்கு பகவானை சபரிமலையில் தரிசனம் பண்ணும்போது தெரியும், இல்லை எந்த விதமான சன்னதியில் போய் தரிசனம் பண்ணாலும் கேரள கோயில்களில் சரி எல்லா இடத்துலையும் சுவாமிக்கு பூஜை பண்ணி முடித்த உடனே மேல்சாந்தியானவர் அந்த சங்க தீர்த்தத்தை நம்ம மேல் புரோக்ஷிக்கிறதுங்கிறது நன்னா தெரியும். சங்க பூஜை இல்லாமல் பூஜை இருக்கப்படாதுன்னு ஒரு நியமங்கள் உண்டு. அதனால் சங்கத்துக்கு அவ்வளோ விதமான முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்தாவினுடையதான விசேஷமான 300 நாமாக்கள் திரிசதியில் சங்கத்மான கராய நமஹா, சங்கை ஊதுபவனுக்கு நமஸ்காரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் பார்த்த நாமாக்கள்லாம் சிவனுடையதான பரமா அமைஞ்சது. இப்போ உடனே பாருங்கள் எல்லாம் விஷ்ணுவினுடையதான பரமா அமைகிறது. அதனால தான் சாஸ்தா கிட்டக்க இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால சிவம் பெருசு விஷ்ணு பெருசுங்கிறதுக்கு பேதமே இல்லாமல் ரெண்டும் ஒன்றுங்கிறது இந்த இடத்துலேருந்து தெரிய வருது. அதே பிரகாரம் வளம்புரி சங்கான பாஞ்சஜன்யத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுனுடைய ரூபமாகவே இவர் சொல்லப்படுறார். ஏன்னா மற்ற ஆயுதங்கள்லாம் அப்பப்போ எல்லாருக்கும் மாறும், எல்லா தேவதைகளுக்கும். இதை வடமொழியில் தியான ஸ்லோகம்னு சொல்லுவார்கள். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு தியான ஸ்லோகங்கிறது இருக்குது, அடையாளம், பிரதானமான அடையாளங்கள்ங்கிறது இருக்குது. அதில் பரமேஸ்வரன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு மான் மழு இதெல்லாம் இருக்கணும், சூலம் இருக்கணும். மகாவிஷ்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக சங்கச்சக்கரம்ங்கிறது இருக்கணும். இது அவர்கிட்டேருந்து பிரிக்க முடியாத ஒன்று. ஆனால் இது சாஸ்தாவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் அதனுடைய உருவமாக இருக்கிறவருங்கிறது அங்கே தெரிய வருது இங்கேருந்து. இதை தான் மதுரை காண்டம் காடுகான் சரித்திரத்தில் 47-48வது வரியில் பகையனங்காழியும் பால்வெண் சங்கமும் தகைபெருத்தாமரை கையில் ஏந்தி என்று சிலப்பதிகாரத்தில் சொல்கிறதுங்கிறத இங்கே ஆசிரியர் காமிக்கிறார். பஞ்சஜனன் என்கிறதான சங்குப்பூச்சி வடிவில் இருக்கக்கூடியதான ஒரு அசுரனை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த சங்க கையில் வச்சுட்ட காரணத்தினால அதுக்கு பாஞ்சஜன்யம்னு பேர் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. அதனால் இன்னொரு அர்த்தம் இங்கே விசேஷமாக சொல்கிறார். சங்கு குழை தரித்தவனுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறார். அதாவது இங்கே சங்கை ஏந்தியவனுக்கு நமஸ்காரம்னு சொல்லப்பட்டதுனால கையில் ஏந்திரிக்கிற ஒரு அர்த்தமும் வரும், காதுலையும் சங்க போன்றதான ஒரு குண்டலம் அமைகிறதுங்கிறது ஒரு வழக்கம் உண்டு. அதையும் பகவான் போட்டுருக்கார். அதனாலையும் இந்த நாமா அவருக்கு பொருந்தும் அப்படிங்கிற 2 விசேஷமான அர்த்தங்களை காமிக்கிறார். நீதியை பொழைச்சுக்கிறதா பாப்போம். அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.